இன்றைக்கி நம்ம ஒரு பாவ் பஜ்ஜி மசாலா பண்ணலாம்ப்பா. அதுக்காக காயெலாம் வேக போட்டு வச்சுருக்கிறேன். நான் வெண்ணெய் போட்டேன். வெண்ணெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம சீரகம் போடுறோம். அது பொரியட்டும். இந்த பாருங்கள், காய் வேக வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, பஜ்ஜி மிளகா. கொடை மிளகா வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது. சரி, பஜ்ஜி மிளகா இருந்து அதை 2 போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை பண்ணலாம். இப்போ சீரகம் பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் போடலாம். வெண்ணன்றதுனால எவ்வளோ ஸ்பீடாக வதங்குது பாருங்கள். இந்த பானாலும் நல்ல வெயிட்டுப்பா, அதனால் சீக்கிரம் வதங்கும் இது. பாருங்கள், நல்லா வதங்கிச்சு பாருங்கள் வெங்காயம். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். வதங்கட்டும். பாருங்கள், நம்ம வீட்டில் அரைச்ச சென்னா மசாலா பவுடர், தனியாத்தூள், தனி மிளகாப்பொடி, சோம்பு தூள், இது மஞ்சத்தூள், எல்லாமே இது நம்ம வீட்டில் ரெடி பண்ண தூள் தான்ப்பா. இதை நம்ம இப்போ அப்படியே போடலாம். இதில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த தூளுங்கள்லாம் கருகிட போகுது. இந்த காய்கறியில் இருந்த தண்ணியே ஊற்றிட்டோம்பா. இது கொதிக்கட்டும். இப்போ இந்த காயை நம்ம மேஷரில் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இதை பாருங்கள், இந்த காய், பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, மிளகா, அதாவது பஜ்ஜி மிளகா எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு இதில் போட்டேன். அந்த மசாலாலாம் போட்டாச்சு. எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா கொத்தமல்லியை போடலாம். ஒரு கை கொத்தமல்லி. இப்போ கசூரி மேத்தி போட்டுடலாம். இதில் நல்லா ஒரு பெரிய பட்டரை போடுவோம். இந்த மசாலாவால் எந்த ஒரு வயிற்றுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. அதனால் போட்டாச்சு. முதல்லையும் பட்டர் போட்டு தாளிச்சாச்சு. சூப்பரான பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி. இப்போ ப்ரெட்டை ரெடி பண்ணலாம். பாருங்கள், வெண்ணெய் போட்டேன். இப்போ இந்த மசாலாவில் ஒரு கரண்டி போடலாம். இந்த பண்ணை போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா சூடு ஏறி எடுத்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கத்துக்கு ஒரு வெண்ணெய் போடுறேன். இது பசு வெண்ணெய்ப்பா. இது ஆவின் வெண்ணெய் இல்லை, அதனால உங்களுக்கு வெள்ளையாக இருக்குது. சூப்பராக இருக்கும் வெண்ணெய். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெண்ணெய் போட்டதுனால அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். மேலே எல்லாம் வெந்து ரெடியாக சூப்பரான பாவ் பஜ்ஜி பண்ணு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன். பேசிக்கலாம்.